மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்கவுங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். முடியுமா? சனாதனம் அப்படிங்கிறது இட்ஸ் வே ஆஃப் லைஃப். எப்படி நம்ம நடந்துக்கிறோம், வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. தப்பு தண்டை பண்ணக்கூடாது, திருடாத, இன்னொருத்தன பொருளுக்கு ஆசைப்படாத அப்படிங்கிறது கூட சனாதன தர்மத்தில் ஒண்ணு. ஓகே, வயசா நம்மள அவ்வளவு நம்ம குழந்தைகளா இருக்கும்போது தாய் தகப்ப எவ்வளவு அழகா நம்மளை பாத்துக்கிட்டாங்க. சோ வயசான காலத்துல அவங்கள நம்ம அப்படியே பாத்துக்கணும், கடவுள் மாதிரி பாத்துக்கணும் அப்படிங்கிறது கூட சனாதன தர்மம் சொல்லுது. சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்கவுங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். முடியுமா? இட் இஸ் நாட் சனாதன தர்மங்கிறது இட்ஸ் நாட் ஒரு ரிலிஜன் கிடையாது, இட்ஸ் a வே ஆஃப் லைஃப். சோ அது எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா, நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அழகா சொன்னீங்க அர்ஜுன் சார், பிராவோ சார், வேற மாதிரி சார். அதாவது உதயநிதி அண்ணா உங்களுக்கு பதிலடி கட்ட குத்தாரா அர்ஜுன் சார்? அவருக்கே தெரியுது, அவருக்கு இல்ல தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் சனாதன பத்தி என்னன்னு தெரியும். சரிங்களா? இந்துக்களை பத்தி அவ்வளவு நீங்க இது மாதிரி ஒரு இதுவா சொல்லியிருக்கீங்க. சரிங்களா? இது பிஜேபி சப்போர்ட்டா கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு இந்துக்களுக்கும் இது ரொம்ப பிரச்சனை. இது சரிங்களா? நீங்க பேசின வார்த்தை அந்த மாதிரி ரொம்ப மனசு ரொம்ப புண்படுத்த விஷயம். இது சனாதன பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அதை பத்தி உங்களுக்கு என்ன பேச தெரியும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதை பத்தி தெரிஞ்சா மட்டும் நீங்க பேசலாம், தெரியாம யார ஒரு மனசை புண்பட பற்றி நீங்க பேசக்கூடாது. சரிங்களா? இது எல்லாருமே உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க, தெரிஞ்சும் நீங்க அதே பத்தி பேசுறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு சார். அப்படி பேசாதீங்க. சரிங்களா? அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அதை பத்தி பேசுனதுக்கு. பயங்கரமா பதிலடி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பேசுனதுக்கு. மக்களே தெளிவா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? டிஎம்கே ஒழிச்சிட்டு நம்ம டிவிக்கு அடிச்சு கொண்டு வந்தாச்சு. விஜய் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இந்த டிஎம்கே பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? பொய்யான ஃபேக் நியூஸ்ல பரப்பிட்டு இருக்காங்க, எதையும் நம்பாதீங்க. விஜய் நல்லா ஆட்சி கொடுத்துட்டு இருக்காரு.